பாண்டியன் குளம் என்கிற ஊர் இருக்குது. இங்கெல்லாம் மல்லர்கள் வாழ்கிறார்கள். அங்கே மல்லன்குளம்னு ஒரு ஊர் இருக்குது, பள்ளன்கோட்டை என்கிற ஊர் இருக்குது, மல்லன் கரைக்குளம்ங்கிற ஊர் இருக்குது. இப்படி வந்து தமிழர்களாகிய தமிழ் இனத்தின் தலைக்குடியாகிய இந்த மல்லர்கள் ஈழத்தில் மட்டுமல்ல இந்திய துணைக்கண்டம் முழுவதும் உலகமெங்கும் பரவி இருக்கிறாங்க. இதை கடல் பாண்டியர்களை குலதெய்வமாக கொண்ட ஒரே குடி மல்லர் குடியா. தம்பி மாரி செல்வராசனுடைய ஊர் புளியங்குடி, ஆதிச்சநல்லூர் பக்கத்தில், ஆதினித்த குடும்பநல்லூர். வீணான நெருக்கடிகளை இறுக்கங்களை உருவாக்குது. அப்படி இல்லை. எங்கள் மீது அரிஜனன் என்றும் ஆதி திராவிடன் என்றும் தாழ்த்தப்பட்டவன் என்றும் தலித் என்றும் எஸ்சி என்றும் இழிவு முத்திரைகளை குத்தி எங்களுடைய முகவரியை அளிக்கிற போது அதையெல்லாம் துடைத்தெறிந்து விட்டு நாங்கள் எங்கள் குலதெய்வத்தை நாங்கள் பாண்டியர்களை குலதெய்வமாக வழிபடக்கூடியவர்கள். தென் மாவட்டங்களில் இறுக்கம் பல சமையல் நடந்துட்டு இருக்கு. இப்பொழுது கொஞ்சம் அமைதி நிலையால் கூட முக்கொருது சமூகத்திற்கும் பட்டியலின மக்களுக்கு இடையே சிக்கல் பல சமையல் நடந்துட்டு வந்திருக்கு. பட்டியல் என்பது அந்த குறியீடே நாங்கள் வந்து வெறுக்கிறோங்க, அதை விரும்பல. நாங்கள் மல்லர்கள், அவர்கள் மறவர்கள். அவர்கள் தேவர்கள் என்றால் நாங்கள் தேவேந்திர குல வேளாளர்கள். எதுக்கு சொல்றீங்க? பல்லர்களை பல்லர்கள்னு சொல்லுங்க, இல்லாட்டா மல்லர்கள்னு சொல்லுங்க. நாங்கள் சொல்லுகிற இன்னைக்கு அரசாணை வாங்கி வச்சிருக்கோம் தேவேந்திர குல வேளாளர்னு சொல்லுங்க. எதற்காக நீங்கள் எங்களை பட்டியலினம் சொல்லுகிறீங்க? அதுதான் தெரியல. அரசாங்கத்திற்கு என்ன சிக்கல்? இவர்கள் பாண்டியர்கள் என்பதை உணர்ந்து விட்டால், இதுவரை உணர்விடாமல் செய்திருக்கிறோம். இவர்களுக்கு அரிஜனன், ஆதி திராவிடன், தாழ்த்தப்பட்டவன், தலித்து, எஸ்சி, ஒடுக்கப்பட்டவன், கீழ்சாதி என்று முத்திரை குத்து இவர்களை வைத்திருந்தோம். இவர்கள் இன்னைக்கு வரலாற்றை உணர்ந்திருக்கிறார்கள், உண்மையை கண்டறிந்திருக்கிறார்கள். வணக்கம் ஆகாய் நண்பர்களே. பாண்டியர்கள் பல்லர்களா? ஏன் இது போன்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன? இதை பற்றி பேசுவதற்காக மல்லர் மீட்பு கழகத்தின் தலைவர் திரு செந்தில் மல்லர் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு செந்தில் மல்லர். வணக்கம். பாண்டியர்கள் பல்லர்கள் போல சித்தரித்து ஏன் நீங்கள் தொடர்ந்து கட்டுரை எழுதுறீங்க, கருத்துக்களை வெளியிடுறீங்க? என்ன காரணம்? சித்தரிப்பு கிடையாதுங்க, அது வந்து சரித்திரம், அது வந்து வரலாறு. உலக அளவில் அது வந்து மெய்ப்பிக்கப்பட்ட வரலாறு. இது மொழிஞாயிறு பாவாணர் தொடங்கி, வரலாற்றறிஞர் தேவ ஆசீர்வாதம் தொடங்கி, அதனுடைய தொடர்ச்சியாக பேராசிரியர் குருசாமி சித்தரனுடைய ஆய்வுகள், கோவை பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக இருந்த பேராசிரியர் அண்ணன் ஞானசேகரன் அங்கே வந்து அந்த ஆய்வுகளை கருத்தரங்கமாக நடத்தி ஆய்வு கோவையாக வெளியிட்டு, இன்றைக்கு வந்து என்னுடைய மீண்டலும் பாண்டியர் வரலாறு என்கிற ஒரு 7 ஆண்டு கால உழைப்பு. இது வெறும் வாய் வார்த்தையில் பேசப்படுகிற செய்திகள் அல்ல. பெருமைக்காக இங்கே யாரும் மாவிடிக்கவில்லை. வரலாற்று ஆய்வை நான் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய மாணவன், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளியேறி முழுமையாக ஒரு 7 ஆண்டு காலம் இந்த ஆய்விற்காக உழைத்து 700 பக்கங்களில் பல்லர்கள் தான் பாண்டியர்கள் என்பதை நான் வந்து மெய்ப்பித்திருக்கிறேன். இந்த வரலாற்று பேருண்மைக்கு வலு சேர்க்கிற வகையில் மொழியியல் ஆய்வாளர் ஐயா மாசோ விக்டரனுடைய ஆய்வுகளும் அவருடைய உரைகளும், அதை போல கடலியல் ஆய்வாளர் ஐயா ஒரிசா பாலு அவர்கள் தேடி திரட்டி தந்த தரவுகளும் இன்றைக்கு வலு சேர்த்து அரசியல் அரங்கில் இந்த வரலாற்று ஆய்வை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ந்து முழங்கி வருவது இந்த தமிழ் தேசிய ஓர்மைக்கான ஒரு அடிப்படை தானே ஒழிய இதை வந்து வேறு கோணத்தில் யாரும் பார்க்க வேண்டிய தேவையில்லை. 2 விஷயம் சொன்னீங்க. ஒன்று வந்து நீங்கள் செய்த ஆராய்ச்சி, இன்னொன்று நாம் தமிழர் கட்சி இதை முன்னிறுத்துவது. 2 விஷயம். முதலில் நீங்கள் செய்த ஆராய்ச்சி சொன்னீங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். இது வரைக்கும் முக்கொருத்து சமூகத்தினர், தேவ சமூகத்தினர் தான் பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க, பாண்டியர்கள் சொல்லிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி வரலாறுகள் உருவாக்கப்பட்டன, அது வரலாறுகள் பதிவு வந்துருக்கு. நீங்கள் வரலாற்றை திரித்து கூறுவதற்காக 7 ஆண்டுகள் எடுத்துட்டீங்களா? வரலாற்றை மாற்றி காண்பிப்பதற்காக இந்த முயற்சியை பண்ணீங்களா? இல்லை இல்லை, அதாவது மெய்மை வரலாற்றை நிறுவுவதற்காக எடுத்துக்கொண்ட ஒரு ஆய்வு ரீதியான ஒரு முயற்சி. வரலாறு மாத்துறீங்களா நீங்கள்? இல்லை இல்லை, மாற்றலையா. மாற்றி பேசப்பட்டதற்கு இன்னைக்கு வந்து உண்மையை உணர்த்துறோம், உலக அரங்கில் அதை வந்து நிலைநிறுத்துறோம். உங்களுக்கு நாங்கள் ஒரே கேள்வி, இது நம்பப்பட்டு வந்ததை மாத்திரி நம்பப்படலை, எதுவுமே நம்பப்படலை, எதுவுமே நிறுவப்படலை. பலரும் பலவாறு சொல்லிக்கிறாங்க, அது அவர்களுடைய உரிமை. ஆனால் மல்லர்கள் தான், இந்த மல்லர் என்று இன்றைக்கு பேசப்படுகிற, பல்லர் என்று அறியப்படுகிற மல்லர் எனும் தேவேந்திரகுல வேளாளர்கள் தான் மருதநில குடிகளாக, இவர்கள்தான் பாண்டிய மரபினர்களாக வரலாறு இன்றைக்கு வந்து பல செய்திகளை நமக்கு கொடுக்குது. இது உங்களுக்கு அரசு தோன்றியது மருத நிலத்திலா வேறு நிலத்திலா? நீங்களே சொல்லுங்கள். நம்ம 1ஆம் கல்லூரி பல்கலைக்கழகம் வரை படிச்சிருப்போம். 5 கோட்பாடு தான் தமிழர் வரலாறு.
அந்த ஐந்திணை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த ஐந்திணைகளில் நிலையான நிலைக்குடி என்பது மருத நிலக்குடிகள், மற்றதெல்லாம் அலைக்குடிகள். இதுதான் வாழ்க்கை முறை, இதுதான் தமிழருடைய தொடக்கம். அரசு தொடக்கம் என்பதே உழவு உற்பத்தி அரசு உருவாக்கம். உழவிலிருந்து தான், உற்பத்தியிலிருந்து தான் இந்த அரசு உருவாகி இருக்கிறது. இதற்கான சான்றுகள் தொல்காப்பியம் சொல்லுகிறது, வேந்தன் மேய தீம்புணர் உலகம் என்று. வேந்தன் மருத நிலத்தில் இருந்தான் என்று தொல்காப்பியம் சொல்லுகிறது. அந்த வேந்தன் என்கிற சொல்லுதான் இந்திரன் ஆகுது. அந்த வேந்தன் தான் பாண்டியன். அந்த பாண்டிய மரபு தான் பள்ளர்கள் என்பதற்கு வேர் சொல் ஆய்வுகள். இன்னைக்கு உங்களுக்கு பள் என்கிற சொல்லில் இருந்த பண் என்கிற சொல் வருது. பண்டி, பாண்டி, பாண்டியம், பாண்டியன் என்று வருகிறது. பள், பண்டி, பண்டி என்றால் வண்டியை குறிக்கிறது. பாண்டி என்றால் எருது. பள் எப்படி பாண்டியாகும்? அதுதான் மொழி ஆய்வு. நீங்கள் பாவாணரை படிக்கணும். பாண்டி என்பது ஏருக்கு பூட்டப்பட்ட காளை, அதாவது காடுகளில் திரிவதற்கு பேர் வந்து காளைங்க. ஏர் கூட்டல் தூ, எருது. அந்த எருதுக்கு இலக்கியத்தில் பாண்டி என்று ஒரு பெயர். பாண்டியம் என்றால் உழவு. கலித்தொகை சொல்லுகிறது, ஏறு பூட்டி உழவு செய்வதை பாண்டியம் செய்வோன் பொருளினும் என்று சொல்லுகிறது. அதே போல பரிபாடல் வந்து எருதை பூட்டி காளை மாட்டு வண்டியை ஓட்டுறதை வந்து அகவரும் பாண்டியம் என்று சொல்லுகிறது. பெருங்கதை என்கிற ஒரு நூல் எருது பூட்டக்கூடிய காளையை செஞ்சுவர் பாண்டியம் செல்கதி என்று சொல்லுகிறது. இந்த மொழியில் அடிப்படையிலும் இலக்கியங்களை எடுத்துக்கொண்டு நாம் வந்து அதற்கு வந்து உலகத்திலே பாண்டியர் என்ற சொல்லுக்கு நான் தான் நேரடியாக முதல் பொருள் சொன்னேன். பாண்டியன் என்றால் உழவன் என்று பொருள். பாண்டியம் என்றால் உழவு, பாண்டியம் செய்தல் என்றால் உழவு செய்தல், பாண்டியன் என்றால் உழவன், உழவன் என்றால் மருதநிலத்தினுடைய குறியீடு. இந்த அடிப்படையிலிருந்து நாங்கள் பல்வேறு ஆய்வுகளை வந்து தேடி திரட்டி தருகிற போது இன்றைக்கு இப்போ ஊர் பெயர்கள் ஆய்வுகளை எடுத்து பார்க்கலாம். ஊர் பெயர் ஆய்வுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில் பாண்டியருடைய அந்த பகுதிகளில் சாத்தூர் பக்கத்தில் வீரபாண்டியபுரம்னு ஒரு ஊர் இருக்குங்க. முழுக்க 1000 குடும்பங்கள் மல்லர்கள் வாழக்கூடிய ஊர். சுந்தரபாண்டியம்னு சிறுவிழுத்தூர் பக்கத்தில் சுந்தரபாண்டியம், சுந்தர பாண்டியபுரம், அழகிய பாண்டியபுரம், புதூர் பாண்டியபுரம்னு தூத்துக்குடி பக்கத்தில், ஸ்ரீவைகுண்டத்தில் வந்து பராக்கிரம பாண்டி என்கிற தன்னுடைய தலைவனின் பெயரில், தன்னுடைய முன்னோருடைய பெயரிலே அந்த பெயரை தாங்கி 700 குடும்பங்கள் தனித்த மல்லர்கள் குடும்பங்கள். இங்கு மட்டுமல்ல, நீங்கள் ஈழத்திற்கு போய் பார்த்தாலும் யாழ்ப்பாணத்துக்கு அருகே வந்து பாண்டியன் தாழ்வு என்கிற ஊர் இருக்குது, பாண்டியன் குளம் என்கிற ஊர் இருக்குது. இங்கெல்லாம் மல்லர்கள் வாழ்கிறார்கள். அங்கே மல்லன்குளம்னு ஒரு ஊர் இருக்குது, பள்ளன்கோட்டை என்கிற ஊர் இருக்குது, மல்லன் கரைக்குளம்ங்கிற ஊர் இருக்குது. இப்படி வந்து தமிழர்களாகிய தமிழ் இனத்தின் தலைக்குடியாகிய இந்த மல்லர்கள் ஈழத்தில் மட்டுமல்ல இந்திய துணைக்கண்டம் முழுவதும் உலகமெங்கும் பரவி இருக்கிறாங்க. இதை கடலியல் ஆய்வாளர் ஐயா ஒரிசா பாலுனுடைய ஆய்வு சொல்லுகிறது. கிரேக்கத்தில் பாண்டியர்கள் ஆண்டார்கள். அவர்களுடைய பெயர், கடைசி பாண்டியனுடைய பெயர் கவுண்டியா பள்ளர் என்று இருப்பதை இன்றைக்கு வந்து நீங்கள் இணையத்தில் எடுத்து பார்க்கலாம். இப்படி உலகெங்கும் பாண்டியர் மரபு உழவு குடியாக, உழவு தொழிலை குலத்தொழிலாக கொண்ட குடியாக இருப்பதை நம்ம வந்து ஊர் பெயர் ஆய்வுகளில் பார்க்குறோம். அதை மாதிரி குலதெய்வ வழிபாடு, பாண்டியர்களை குலதெய்வமாக கொண்ட ஒரே குடி மல்லர் குடிங்கயா. தம்பி மாரி செல்வராசனுடைய ஊர் புளியங்குடி, ஆதிச்சநல்லூர் பக்கத்தில், ஆதிநித்த குடும்பநல்லூர், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய புளியங்குளத்தில் பாண்டியராசா கோயில் இருக்குது. பக்கத்தில் அனந்தநம்பி குறிச்சியில் ஒரு பாண்டியராசா கோயில் இருக்குது. ஆழ்வார் கற்குளத்தில் ஒரு பாண்டியராசா கோயில் இருக்குது. தென்னன் பாண்டியன் சாத்தன் கோயில்னு வசவப்புபுரம்னு ஒரு ஊரில் ஒரு பாண்டியராசா கோயில் இருக்குது. செய்துங்கநல்லூரில் சுந்தர பாண்டியன் சாத்தன் கோயில் இருக்குது. சாத்தூர் பகுதியில் வந்து மீனாட்சிபுரம்னு ஒரு ஊர், மீன்கொடியினுடைய ஆட்சியின் குறியீடாக மீனாட்சிபுரம், இந்த ஊரில் ஒரு பாண்டியராசா கோயில். இதெல்லாம் பாண்டியருடைய ஆட்சியை எதிரொலிப்பதாக இன்றைக்கு வரைக்கும் அது குலதெய்வ வழிபாடாக நிலைத்து நிற்குது. இதை கடந்து நீங்கள் செங்கோட்டை பகுதியில் இன்றைக்கும் இப்போ எங்கள் பகுதியில் வந்து எங்களுக்கு தேவேந்திரகுல விவசாயம்னு நில ஆவணம் இருக்கும், இந்திரகுல விவசாயம்னு நில ஆவணம் இருக்கும். தேவேந்திரகுலம் என்றால் இந்திரகுலம், இந்திரகுலம் என்றால் தொல்காப்பியம் சொல்லுகிற வேந்தர்குலம். அந்த வேந்தர்குலம் தான் பாண்டியர்குலம். நேரடியாக செங்கோட்டை, தென்காசி அந்த வட்டாரங்கள் முழுவதும் உள்ள பள்ளர்களுக்கு இன்றைக்கும் பாண்டியர் குல விவசாயங்கிறதான் நில ஆவணம். அதே போல் அங்கே இருக்கக்கூடிய செங்கோட்டை மேலூரில் இருக்கக்கூடிய முப்படாதியம்மன் கோயிலில் வந்து பாண்டியர் சமுதாயம் என்றே கல்வெட்டு பதிவு செய்யப்பட்டிருக்குது. பக்கத்தில் கற்குளம்ங்கிற ஒரு ஊரில் வந்து பாண்டியர் குலம் என்று கல்வெட்டு பதிவு செய்யப்பட்டிருக்குது. இப்படியாக பாண்டியருடைய மரபு ஊர் பெயர்கள் ஊடாகவும் வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடுகள் ஊடாகவும் நில ஆவணங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இது அங்கே பாண்டியர் சங்கம் என்றே ஒரு சங்கத்தை வந்து 1924 வந்து சுப்பையா பாண்டியர் நிறுவுறாரு. அவர் யாருன்னா செங்கோட்டை
நகர்மன்ற தலைவராக இருக்கார். அவருடைய பேத்தி தான் இன்றைக்கு உமாசங்கர் ஐஏஎஸ்னுடைய மனைவி வந்து சுப்பையா பாண்டியருடைய பேத்தி. இப்படி இவர்கள் சங்கம் கட்டி அந்த அந்த அடையாளத்தை நிலைநிறுத்துவதற்கு இவர்களை வந்து இன்றைக்கு வெவ்வேறு முத்திரைகள் குத்தப்பட்ட போது கூட அதை சுப்பையா பாண்டியர் வந்து தடுத்து நிறுத்தி இவர்களை பாண்டியர் சமுதாயம்னு அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய அந்த குஞ்சன் பிள்ளைன்னு சொல்லக்கூடிய சென்சஸ் கமிஷனர், மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையருக்கு கடிதம் எழுதி அவர் இவருக்கு பதில் கடிதம் எழுதிய அந்த மடல்கள் என்னுடைய நூலில் ஆற்றுப்படுத்தப்பட்டிருக்கிற அவரே வந்து அவங்களுடைய அரசனுடைய ஆவணங்களிலே அந்த பள்ளர்கள் தான் மல்லர்கள் என்றும் இவர்கள் பாண்டியர்கள் என்றும் குஞ்சன் பிள்ளை பதிவு செய்திருக்கிறார். இதுபோல எண்ணற்ற சான்றுகளை நாங்கள் வந்து அடுக்கடுக்காக வைத்து அறம் சார்ந்து இந்த வரலாற்றை நாங்கள் வந்து மீட்டெடுத்திருக்கோங்கிறீங்க. ஆனால் இந்த மாதிரி சொல்வது என்பது இதுவரை பாண்டியர்கள், தேவர் சமூகம், முக்குலத்து சமூகம் அவர்களாக அடையாளப்படுத்தப்பட்டதை நீங்கள் மறுக்கும்போது தேவையில்லாத இறுக்கங்களை, நெருக்கடிகளை உருவாக்குறீங்களா? இல்லையா, வரலாற்றில் அப்படி எதுவுமே இல்லையே. நீங்கள் இல்லாததை சொல்லுகிறது போது நாங்கள் இருப்பதை தானே சொல்லுகிறோம். இல்லை, அப்படி நம்பிக்கை எப்படி வந்துச்சு? அப்போ எப்படிங்க அந்த மாதிரி பாண்டி சமூகம், தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு எப்படி வந்து அது எப்படி வந்துச்சுன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கு வந்து வைகோ, விஜயகாந்த், கருணாநிதி எல்லாம் தங்களை தமிழர்கள்னு சொல்லிக்கிறாங்களா, பச்சை தமிழர்கள், சிங்கத் தமிழர்கள், இவ்வாறு சொல்லிக் கொள்வதை போல ஏன் வந்துச்சுங்கிறதுக்கு உங்களுக்கு காரணம் சொல்கிறேன். நாயக்கர் ஆட்சியில் பாண்டிய நாட்டில் பாளையப்பட்டு முறை 72 பாளையங்களாக நாயக்கர் ஆட்சியில் வந்து பாண்டியர் ஆட்சியை வீழ்த்தி அங்கு பாளையப்பட்டுகளை வந்து பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கிற போது பாளையப்பட்டுகளை ஆண்ட நாயக்கர்களும் தங்களை பாண்டியர்கள்னு சொல்லிக்கிறாங்க. நீங்கள் இப்போ எங்களுக்கு வந்து எட்டயபுரம் சமஸ்தானம், என்னுடைய ஊர் கழுகுமலை எல்லாம் அடங்கி இருக்கிறது. கழுகுமலை கோயிலே வந்து எட்டயபுரத்தினுடைய அந்த எட்டப்பனுடைய வாரிசாக இருக்கக்கூடியவருடைய பேரே தங்கராஜ பாண்டியன்னு போட்டுக்கிறாரு நாயக்கர். இன்றைக்கும் தெலுங்கு பேசுகிறாங்க. இப்படியாக பாண்டிய நாட்டை ஆண்ட கட்டபொம்ம நாயக்கன் போட்டுக்கிறாரா, வீரபாண்டியன் போட்டுக்கிறாரா, கட்டபொம்ம நாயக்கர். இப்படி வந்து பாண்டியர்களுடைய அடையாளத்தை தெலுங்கர்கள், அந்த பாளையப்பட்டுகளை ஆண்ட தெலுங்கர்களும் போட்டுக்கிட்டாங்க. அவர்களோடு இணைந்து பாளையப்பட்டுகளை நிர்வாகம் செய்த மறவர்களும் அங்கே தங்களை பாண்டியர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் பாண்டியர் என்று சொல்லிக்கொள்வதில் எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. யார் வேண்டுமானாலும் பாண்டியர் என்று சொல்லிக்கோங்க, எந்த மொழி பேசக்கூடியவர்கள், இனம் பேசக்கூடியவர்கள் சொல்லிக்கோங்க. ஆனால் மெய்யான பாண்டியர் மரபு என்பது அது மல்லர்கள் என்பதை நாங்கள் ஆய்வு ரீதியாக எடுத்தாண்டிருக்கிறோம். அது வீணான நெருக்கடிகளை, இறுக்கங்களை உருவாக்குது. அப்படி இல்லை. எங்கள் மீது அரிஜனன் என்றும் ஆதி திராவிடன் என்றும் தாழ்த்தப்பட்டவன் என்றும் தலித் என்றும் எஸ்சி என்றும் இழிவு முத்திரைகளை குத்தி எங்களுடைய முகவரியை அளிக்கிற போது அதையெல்லாம் துடைத்தெறிந்து விட்டு நாங்கள் எங்கள் குலதெய்வத்தை, நாங்கள் பாண்டியர்களை குலதெய்வமாக வழிபடக்கூடியவர்கள். எங்களுக்கு பாண்டியர் குலம் விவசாயம் என்ற நில ஆவணம் இருக்கிறது. எங்கள் மரபை, எங்கள் அடையாளத்தை நாங்கள் சொல்லுகிற மொழிய இது யாருடைய அடையாளமும் இல்லை. அதை எந்த இடத்துல நாங்கள் தயாராக இருக்கிறோம். தென் மாவட்டங்களில் இறுக்கம் பல சமையல் நடந்துட்டு இருக்கு. இப்பொழுது கொஞ்சம் அமைதி நிலையால் கூட முக்கொருது சமூகத்திற்கும் பட்டியலின மக்களுக்கு இடையே சிக்கல் பல சமையல் நடந்துட்டு வந்திருக்கு. இப்போ நீங்க இதுவரை பிரச்சனை அந்த முக்குலம் என்பதும் பட்டியல் என்பது அந்த குறியீடே நாங்கள் வந்து வெறுக்கிறோங்க. அதை விரும்பல. நாங்கள் மல்லர்கள், அவர்கள் மறவர்கள். அவர்கள் தேவர்கள் என்றால் நாங்கள் தேவேந்திர குல வேளாளர்கள். இதுதான் மெய்யான அடையாளம். இந்த அரசியல் திணிப்பு தான் எங்களுக்கு வந்து இப்போ சிக்கலை உண்டு கொண்டது. இல்லை என்றால் நாங்கள் பாண்டியராக கோலோச்சிய இந்த மரபு எப்படி வீழ்த்தப்பட்டதற்கு யாரெல்லாம் துணை நின்றார்கள் என்கிற ஆவணங்களையும் நாங்கள் வந்து தேடி திரட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதையும் நாங்கள் வெகு விரைவிலே வந்து வெளியில் பதிவு செய்வோம். ஆனால் இது இப்பொழுது தென் மாவட்டங்களில் பெரிய நெருக்கடி உருவாக்குது. இந்த மாதிரி கருத்து போராட்டங்களே தேவையில்லாமல் இப்பொழுது இருக்கின்ற மனிதர்கள் மத்தியில் உணர்வு பிரச்சனைகளை எழுப்பி தேவையில்லாத ஒரு சிக்கலை, நெருக்கடியை உருவாக்குது இல்லை? அப்படி இல்லைங்கய்யா. அதாவது வந்து அமைதி இருக்கிற சமூகத்தை நீங்க வந்து ரொம்ப உணர்ச்சி மயமா ஆக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லை. உணர்ச்சி இதில் என்ன உணர்ச்சி வசப்படுறதுக்கு என்ன இருக்குது? அறிவு வயப்பட்டு நிற்கிறோம். வரலாறு எமது வழிகாட்டி என்று சொன்னார் எங்களுடைய தேசிய தலைவர். வரலாறு எம்மை விடுதலை செய்யும் என்று சொன்னார் கியூபா நாட்டினுடைய விடுதலை போராளி ஃபிடல் காஸ்ட்ரோ. வரலாறு தெரியாத சமூகம் எழுச்சி பெற முடியாது என்று சொன்னார் புரட்சியாளர் லெனின். வரலாற்றை கையில் எடுத்தவர்கள் பாதுகாப்பாக உள்ளார்கள் என்று சொன்னார் அறிஞர் செசிலா மிலோசோ. எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் எங்கள் வரலாற்றை ஏந்தி பிடித்து நாங்கள் தலை நிமிர்ந்து தமிழினமாக எழுந்து நிற்கிறோம். இது வந்து யாருக்கும் எதிரான போக்கு கிடையாது.
சொந்த வரலாற்றை சொல்வதற்கு யாருக்கு என்ன சிக்கல் இருக்கு? எங்க வரலாற்றை சொல்வதில் உங்களுக்கு என்ன சிக்கல்? ஏற்கனவே சொல்லப்பட்ட வரலாறை நீங்கள் மறுக்குவது சிக்கல். சொல்லப்பட்ட வரலாறு என்பது எங்கே சொல்லப்பட்டிருக்கு? பாண்டியர் வரலாறு என்பது நிறுவப்பட்டது. என்னுடைய வரலாறு மீண்டும் பாண்டியர் வரலாறு தடை செய்த போது அத்தனை பத்திரிகைகளும் பதிவு செய்கிறது, ஆங்கில ஊடகங்கள் பதிவு செய்கிறது. அதில் குமுதம் தீராநதி உலகளாவிய அளவில் தடை செய்யப்பட்ட நூல்களின் வரலாறு என்று ஒரு 5 பக்கத்தில் ஒரு கட்டுரை எழுதுகிறார்கள். குமுதம் தீராநதி. அதில் சொல்லப்பட்ட செய்தி என்பது, மீண்டும் பாண்டியர் வரலாறு பற்றி அவர்கள் பேசுகிற போது, ஒவ்வொரு சாதியினரும் தாங்கள் புகழ்பெற்ற அரச வம்சாவளியை சார்ந்தவர்கள் என்று கூறிக்கொள்ள தீவிரமாய் செல்வட்டு கொண்டிருக்கும் இத்தருணத்தில், அங்கு உள்ள அந்த சொற்களை நான் அப்படியே பதிவு செய்கிறேன், கூட குறைய எதுவும் சொல்லலை. ஒவ்வொரு சாதியினரும் தாங்கள் புகழ்பெற்ற அரச வம்சாவளியை சார்ந்தவர்கள் என காட்டிக்கொள்ள தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கும் இத்தருணத்தில் பள்ளர்கள் என்போர் உண்மையில் மல்லர்கள் என்றும் இவர்கள் பாண்டிய குல அரச மரபில் வருபவர்கள் என்றும் ஆய்வு ரீதியாக எடுத்தாளப்பட்டுள்ளது என்று குமுதம் தீராநதி இந்த ஆய்விற்கு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறது. அதே போல மலையாள மனோரமாவுடைய மாத இதழ் பாஷா போசனி 4 பக்க செய்தியாக இந்த செய்தியை எழுதினது. 2 பக்கம் என்னுடைய நேர்காணலும் 2 பக்கம் என்ன இந்த உழைப்பை பற்றிய கட்டுரையும் அவர்கள் கொடுத்தார்கள். இதுபோல அறிவுத்தளத்தில் ஊடகங்களில் அதை கடந்து எனக்கு இந்த நூலுக்கு பள்ளர்கள் தான் பாண்டியர் என்பதற்கு அணிந்துரையும் வாழ்த்துறையும் கொடுத்தவர்கள் ஆகச்சிறந்த ஆளுமைகள். அறிஞர் குணா, பேராசிரியர் நெடுஞ்செழியன், முனைவர் அருகோ, இதை போன்ற அறிஞர்கள். டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் சயின்ஸ் மும்பையினுடைய சமூகவியல் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் அவத்தி ராமையா, அடுத்து அண்ணன் தமிழ் தேசிய அரசியல் களத்தில் அண்ணன் புதுக்கோட்டை பாவணன் போன்றவர்கள், வரலாற்று ஆய்வாளர் பேராசிரியர் கலையரசு, இதுபோல எல்லோரும் அறிந்த எழுத்துப்பாவலர் ஐயா காசியானந்தனுடைய வாழ்த்துறையோடு இந்த நூல் வந்திருக்கு. செந்தமிழன் சீமானவர்களும் அந்த நூலுக்கு வாழ்த்துறை கூறியிருக்கிறாரு. அதை கடந்து இன்றைக்கு ஒரிசா பாலு அவர்களுடைய ஆய்வும் மாசோ விக்டருடைய ஆய்வும் எல்லாமே இதை சொல்லுது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பல முறை ஊடகங்களில் பேசியிருக்கிறார் ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மான். பள்ளர்கள் தான் பாண்டியர்கள், இதற்கு என்ன, இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம், உங்களுக்கு என்ன குழப்பம்னே கேள்வி கேட்டிருக்கிறாரு. தஞ்சை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவராகவும் துணை வேந்தராகவும் இருந்த மேசர் கதிர் மகாதேவன் அவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு. இப்படி அடுக்கடுக்காக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஐயா பிரபஞ்சன் மல்லர் உருவான மன்னர் வரலாறு என்று கட்டுரை எழுதி பொதுவெளியிலே ஊடகங்களில் பதிவு செஞ்சிருக்கிறாருங்க. இது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிவு தளத்தாலும் தமிழ் தேசிய அரசியல் களத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வரலாற்று பேருண்மை. உண்மையை சொல்றதுல அண்ணன் திரும்ப திரும்ப சொல்றாரு. இது ஒரு மேடையில் சொல்லலை, பல ஆண்டுகளாக பேசி வருகிறார். உண்மையை சொல்லல கசகத்தான் செய்யும்னு. அது அப்படிதான் இருக்கும், போக போக தான் அது சரியா வரும். எதுக்காக சீமான் இந்த அரசியல் எடுக்க வேண்டும்? தமிழ் தேசிய இன மீட்சிக்காகத்தான் இந்த அரசியல் எடுக்கிறாரு. என்ன லாபம்? இந்த இனம் மீட்சி வரணும், வீழ்த்தப்பட்ட சமூகம் மேலெழுந்து வரணும், அதிகார பகிர்வு அனைத்து தமிழர்களுக்கும் கிடைக்கணும் என்கிற ஒரு இலக்கோடு தான் இந்த தமிழ் தேசிய அரசியலை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் முன்னெடுத்து வருகிறார். அப்படின்னா முக்கரத்தர் வாக்கு கிடைக்காது இல்ல? வாக்குக்காக அவர் அரசியல் செய்யல, தமிழின மீட்சிக்காக அரசியல் செய்கிறார். ஆனா வாக்கு முக்கியம் இல்ல. இல்ல, வாக்கு முக்கியங்கிறது அதுக்காக வரலாற்றை பேசாமல் இருக்க முடியுமா? உண்மையை பேசாமல் இருக்க முடியுமா? திராவிட கட்சிகள் செய்ததை போல, ஆரிய கட்சிகள் செய்ததை போல அரிதனன் என்று சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? மண்ணின் மக்களை ஆதி திராவிடர் என்று சொல்ல முடியுமா? அந்த அருவருப்பான அரசியலை ஒருபோதும் அண்ணன் செந்தமிழன் சீமான் செய்ய மாட்டார். பள்ளர்கள் தான் பாண்டியர் என்பதை அவர் தொடர்ந்து முழங்குவார். அதன் மூலம் முக்குளத்தர் வாக்குகள் கிடைக்கும். யாருடைய வாக்கை பற்றி அவர் கணிசமான வாக்குகள் உங்களுக்கு தெரியும். அதை நீங்க பகுதியிலிருந்து, அதாவது உண்மையை சொல்லாமல் எப்படி ஒரு உண்மையான அரசியலை கட்டமைக்க முடியும் சொல்லுங்க? பள்ளர்கள் தான் பாண்டியர் என்பதை எந்த கொம்பனாலும் மறுக்க முடியாது. இந்த கருத்தை சொன்னவர் இந்திய அளவில் எழுத்தாளருக்கான உயரிய விருது என்று சொல்லக்கூடிய சாகித்ய அகாடமி விருதை பெற்று வந்த அஞ்ஞாடி நாவலுக்காக அந்த விருதை பெற்ற ஐயா பூமணி சொல்லுகிறார், பள்ளர்கள் தான் பாண்டியர்கள் என்பதை எந்த கொம்பனாலும் மறுக்க முடியாது என்று. இது போன்ற அத்தனை அறிஞர் பெருமக்கள், நீங்கள் சொல்லுகிற அந்த கருத்தை ஏதாவது ஒரே அறிஞர் சொல்லான்னு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அப்ப உண்மைகள் வெளிப்படுகிற போது பொய்மை பொசுங்கத்தான் செய்யும். ஆனா சமூகம் கொதிப்படையும் இல்ல? அதெல்லாம் கொதிக்காது. உண்மையை நீங்க உணர்த்துற போது, கடந்த 50 ஆண்டு கால வரலாறு, 50-60 ஆண்டுகள் முன்னாலேயே அந்த பகுதியில் அதிக அளவுக்கு சிக்கல்கள் இல்லை. நீங்கள் அப்ப எங்களை தலித்துன்னு சொல்லல நாங்க கொதிக்க வேண்டியது இருக்கும்ல? நீங்க தாழ்த்தப்பட்டவங்க ஊடகங்களும் அரசு நிறுவனங்களும் அரசாணையை மீறி இன்றைக்கும் பேசிக்கிட்டு இருக்குது. பட்டியலின மக்கள் தான் சொல்றாங்க. அது நீங்க பட்டியலினம் எதுக்கு சொல்றீங்க?
பள்ளர்களை பள்ளர்கள்னு சொல்லுங்க, இல்லாட்டா மல்லர்கள்னு சொல்லுங்க. நாங்கள் சொல்லுகிற இன்னைக்கு அரசாணை வாங்கி வச்சிருக்கோம் தேவேந்திர குல வேளாளர்னு சொல்லுங்க. எதற்காக நீங்கள் எங்களை பட்டியலினம் சொல்லுகிறீங்க? பட்டியலினம் சொல்றாங்க, நீங்க வந்து பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கிற மட்டும் ஒவ்வொரு சமூகத்தினுடைய பேரை சொல்றீங்க. அவர்களை ஏன் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் சொல்லல? மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் ஏன் சொல்லல? அவர்களை மட்டும் குறியீடுகள், அவர்களுடைய குடியீடுகள் சொல்லக்கூடிய இந்த ஊடகமும் இந்த அரசும் அரசியல்வாதிகளும் எங்களை மட்டும் ஏன் வந்து தனித்து சிறுமைப்படுத்துகிற நோக்கத்தில் இப்படி ஒரு கருத்தை நீங்கள் முன்வைக்கிறீர்கள்? ஆனால் அதான் பட்டியலிருந்து வெளியேற்றும் கேள்வி. நாங்கள் வெளியேறுகிறோம், உள்ளே இருக்கிறோம். எங்களை ஏன் அப்படி நீங்கள் அடையாளப்படுத்த வேண்டும்? எங்களை தேவேந்திர குல வேளாளர் என்று அடையாளப்படுத்துங்கள். இன்னும் அதற்கு அழுத்தமான பொருளை சொல்லுகிறோம். நாங்கள் பாண்டியர் சமுதாயம், எங்களை பாண்டியர் சமுதாயம் என்றுதான் நீங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். இல்லை, அந்த மாதிரி நீங்க கேட்கறது மூலம் ஒரு அரசாங்கம் நாங்கள் வரலாற்றை தருகிறோம், ஆவணத்தை தருகிறோம், ஆதாரத்தை தருகிறோம். உங்களுக்கு என்ன இதில் சிக்கல்? என்ன சிக்கல் அரசாங்கத்திற்கு? அதுதான் தெரியல. அரசாங்கத்திற்கு என்ன சிக்கல்? இவர்கள் பாண்டியர்கள் என்பதை உணர்ந்து விட்டால், இதுவரை உணர்விடாமல் செய்திருக்கிறோம். இவர்களுக்கு அரிஜனன், ஆதி திராவிடன், தாழ்த்தப்பட்டவன், தலித்து, எஸ்சி, ஒடுக்கப்பட்டவன், கீழ்சாதி என்று முத்திரை குத்து இவர்களை வைத்திருந்தோம். இவர்கள் இன்னைக்கு வரலாற்றை உணர்ந்திருக்கிறார்கள், உண்மையை கண்டறிந்திருக்கிறார்கள். மீண்டும் இவர்கள் மீண்டெழுந்தால், பாண்டியர்களாக மீண்டெழுந்தால் அதிகாரத்தை நோக்கி பாய்வார்கள். இங்கே விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் அரசியல் நடத்த முடியாது, அதிகாரத்தில் இருக்க முடியாது என்கிற அச்சத்தால், அவர்களுடைய ஊடக பலத்தாலும் பணபலத்தாலும் அரசியல் பலத்தாலும் இந்த உண்மை வரலாற்றை மூடி மறைக்க நினைக்கிறார்கள். அது ஒருபோதும் இனிமேல் முடியாது. எத்தனை அரசியல்வாதிகள் வந்தாலும், இன்னும் வெளிப்படையாக சொல்கிறோம், எத்தனை கருணாநிதி வந்தாலும் ஜெயலலிதா வந்தாலும் எங்களுடைய வரலாற்றை இனிமேல் மூடி மறைக்க முடியாது. பாண்டியன் சொல்லிக்கிறது மூலம் ஒரு அங்கீகாரம் கிடைக்குங்கிறீங்க? அங்கீகாரம் இல்லை, எங்களுடைய பெயரை நாங்கள் சொல்லுகிறோம். சொல்ல விடாமல் செய்திருந்தார்கள், இப்போது சொல்லுகிறோம். நீங்க சொல்லிக்கிட்ட சமூகம் சொல்லுங்கிற அவசியம் இல்லை. இல்லை, நாங்க சொல்லுங்க, எங்க சமூகம் சொல்லுது. எங்க சமூகமே பாண்டியர் சமுதாயம். எங்களை வந்து நீங்க அரிஜனன்னு சொல்லல, ஆதி திராவிடன் சொல்லல, தாழ்த்தப்பட்டோன்னு சொல்லல, தலித்துன்னு சொல்லல. அவர்களை நோக்கி எந்த ஊடகமும் கேள்வி கேட்கலையே. எப்படி நீங்கள் சொல்ல போச்சு? தமிழர்களை தமிழில் மொழியில் இல்லாத ஒரு சொல்லை கொண்டு எப்படி நீங்க சொல்ல போச்சு? அப்படிங்கிற நீங்க வந்து எங்கள் பக்கம் நிக்கல, அறத்தின் பக்கம் யாருமே நிக்கல. அதிகார வர்க்கமும் அரசும் தொண்டு நிறுவனங்களும் சொன்னதை சொல்லி எங்களை நீங்கள் அழுத்தினீர்கள். இப்போ நாங்கள் வந்து உடைச்சிட்டு வெளியில் வந்திருக்கிறோம். நீங்க சொன்னீங்க அரிஜன் என்று சொன்னது தாழ்த்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், கீழ் ஜாதி, இதெல்லாம் வேண்டாம் சொல்லி தான் பட்டியலின சொன்னாங்க. நீங்க பட்டியலும் வேண்டாம் சொல்லி, அதுவும் வேண்டாம், தேவேந்திர குல வேளாளர்கள். சரி, தேவேந்திர குல வேளாளர் என்று அறிமுகப்படுத்தப்பட்டது, அடையாளப்படுத்தப்பட்டது. இப்போ அதெல்லாம் வேண்டாம், பாண்டியன்னு சொல்லுங்க. அப்படியே தேவேந்திர குல வேளாளர் தான் பாண்டியர்கள். வேந்தர் குலம் என்றாலே அதான் சொல்றோம்ல, தேவேந்திர குலம் என்றால் இந்திர குலம், இந்திர குலம் என்றால் வேந்தர் குலம், வேந்தர் குலம் என்றால் பாண்டியர் குலம். இந்த மெய்மையை ஏற்கிறதுல என்ன சிக்கல் இருக்குது? இதில் ஏதாவது தவறு இருக்குதா, பொய் இருக்குதா? இந்த வரலாற்றை நீங்கள் வந்து மறுக்க வேண்டிய தேவை என்ன? இதுவரை யார் அதை கையகப்படுத்தி வைத்திருந்தார்? யாரும் கையகப்படுத்தல. ஆய்வு ரீதியாக மீண்டும் பாண்டியர் வரலாறு என்கிற என்னுடைய ஆவணம் தான் அதை நிறுவியது. உயர்நீதிமன்றமே அந்த நூலுக்கு வந்து மிகப்பெரிய அங்கீகாரத்தை வழங்கி இருக்கிறது. அந்த நூல் தமிழ்நாடு அரசு தடை செய்யப்பட்டது. இது மிகப்பெரிய உழைப்பு. யார் இந்த செந்தில் மல்லர் என்று மிகப்பெரிய விவாதமே இதே சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்து இவ்வளவு பெரிய தரவுகளை கொடுத்திருக்கிறான்னு சொல்லிட்டு இது தடுக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய சிறு சிறு குறைகளை களைந்து அதை வெளியிடணும்னு சொல்லி உயர்நீதிமன்றமே இந்த வரலாற்றை ஏற்றிருக்கிறது. இதற்கு மேல் உங்களுக்கு என்னையா சிக்கல் என்று நாங்கள் கேட்கிறோம். ஆனால் அடிப்படையில் இது ஒரு வாக்கு வங்கி அரசியல் தானே. இது பெரும் சமூக மக்கள், முக்கலுத்த சமூக மக்கள், அவருடைய வாக்கு எல்லா கட்சிகளுக்கும் தேவைப்படுகிறது. நீங்கள் ஆய்வுபூர்வமாக மல்லர்கள் அல்லது பல்லர்கள் இவர்கள் தான் பாண்டியர்கள் சொல்வதன் மூலம் என்ன லாபம் இருக்கிறது அரசியல் கட்சிகளுக்கு? அதாவது உண்மையை சொல்லுகிறோம். எங்களுடைய பெயரை நாங்கள் சொல்லுகிறோம். இதில் யார் உங்களுக்கு என்ன நட்டம் இருக்குன்னு சொல்லுங்க. இல்லை, உங்களால் என்ன லாபம் இருக்கு? இல்லை, எங்களால் உங்களுக்கு என்ன நட்டம்? இல்லை, உங்களால் லாபம் இல்லையே. அப்படி கிடையாது. உங்களுக்கு லாபத்துக்காக நாங்கள் இதை பேசல. நீங்க பேசிட்டு இருங்க. நாங்கள் உண்மையை பேசுகிறோம், சத்தியத்தை பேசுகிறோம். நீங்கள் இந்த வரலாறு பொய் என்று கருதக்கூடியவர்கள் இதை மறுக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்குங்க. ஒன்று, நீங்கள் உயர்நீதிமன்றத்தை நாடுங்கள். பல்லர்கள் பாண்டியர் இல்லை, இந்த ஆய்வு சொல்லுகிறது பொய் என்று நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் போய் நீங்கள் நீதியை பெறலாம். ஒன்று. இன்னொரு வழி, பல்கலைக்கழகத்தை நாடுங்கள். நாடி அங்கே மறுப்பாய்வு என்று ஒரு ஆய்வு முறை இருக்குது. இந்த நூலினுடைய ஆய்வு பொய்யானது, இதை மறுத்து நான் முனைவர் பட்டம் பெற போறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு முனைவர் பட்டத்தை வாங்குங்க. உலகம் ஏற்கும். அதை விட்டுட்டு வெட்டி பேச்சு பேசுவதனால, சாதி வெறியை வெளிப்படுத்துறதுனால எதுவும் ஆகாது. நீங்க ஜாதி பிரச்சனை உருவாக்குறீங்க. இல்ல ஐயா, வரலாற்றை நாங்கள் நிறுவுகிறோம், சான்றுகளின் அடிப்படையில் நிறுவி இருக்கிறோம். அதில் யாரும் அதை கண்டு குழம்பவும் வேண்டாம், புலம்பவும் வேண்டாம்.
உங்களுக்கு வரலாறு இருந்தால் நீங்கள் பேசுங்கள். நீங்க கொதிக்க வைக்கிறீங்க, நீங்க ஜாதி அப்படி மோதலை உருவாக்குறீங்க. நீங்க தன்னால இரு ஜாதி இடையே மோதலை உருவாக்க முயற்சி ஒரு மோதலும் வராது. அதற்கான சூழலே இல்லை. இன்னைக்கு வந்து அறிவு சார்ந்த சமூகம். நான் என்ன சொல்றேன்னா, 5 கோட்பாடு தான். நீங்க இலக்கியத்தை எடுத்து பாருங்க, வரலாற்று தரவுகள் எடுத்து பாருங்க, அரசு எங்கே தோன்றியதுன்னு பாருங்க, வேந்தன் எங்கே இருந்தான்னு பாருங்க. பாண்டியன் என்றால் அரசு தோன்றியது மருது நிலத்திலா வேறு நிலத்திலா சொல்லுங்க. அரசை தோற்றுவித்தவருடைய குலத்தொழில் உழவு தொழிலா வேறு தொழிலா நீங்கள் சொல்லுங்கள். இதில் நீங்கள் நாம் தமிழர் கட்சியும் கொண்டு வரீங்க, அவர் தொடர்ந்து பேசுகிறாருன்னு சொல்கிறீங்க. அது வந்து ஒரு தமிழ் தேசியத்துடைய ஒரு எழுச்சிக்காக அல்லது வந்து ஒரு நிர்மாணத்திற்காக இது பயன்படும் அப்படிங்கிறீங்க. ஆமாங்க, அதுதானே உண்மை. ஒரு குழப்பம் இல்லை, தெளிந்து வருகிறார்கள். தமிழ் சமூகம் தெளியுது, ஈழத்தமிழர்கள்ட்ட தெளிவு வருது, உலகத் தமிழர்கள் இதை உற்று நோக்குகிறார்கள். யாராவது ஒரு அரசியல் ஆளுமை பொதுவெளியில் வந்து பொய் சொல்ல முடியுமாயா? தொடர்ந்து வரலாற்று ரீதியான கருத்தை நீங்களே சொல்லுங்க. இதில் உண்மை இல்லாமல் அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து இதை பேசுவாரா? இதில் உண்மைத்தன்மை இல்லாமல் அடுக்கடுக்கான சான்றுகளை வந்து அவர் உள்வாங்க போய்த்தானே இதை வந்து பொது மேடையில் தொடர்ந்து பேசுகிறார். ஒரு விழுந்து கிடந்த அடையாளத்தை இழந்து கிடந்த ஒரு சமூகம் அடையாளத்தோடு தமிழ் தேசியமாக எழணும் அப்படிங்கிறதுக்காக தானே இந்த கருத்தை வந்து முன்வைக்கிறார். இது அடிப்படையிலேயே இந்த சமூகத்திலேயே, மல்லர் சமூகத்திலேயே, பல்லர் சமூகத்திலேயே, தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திலேயே பிளவு உருவாக்குமா இல்லையா? ஒருபோதும் உருவாக்காது. முழுக்க முழுக்க இது வந்து அதாவது நான் வந்து சொன்ன கருத்து கிடையாது. இது மொழிஞாயிறு பாவாணர் தொடங்கி வரலாற்றறிஞர் தேவ ஆசீர்வாதம் தொடங்கி குருசாமி சித்தரையாவுடைய ஆய்வுகளிலிருந்து பேராசிரியர் ஞானசேகரன் வரை இன்றைக்கு அதனுடைய நீட்சியாக நான் அதை அரசியல் படுத்தக்கூடிய ஒரு பெரும் கடமையை இயற்கை எனக்கு கையளித்திருக்கிறது. அதற்காக நான் கடுமையான உழைப்பை செலுத்தி இருக்கிறேன். அதற்கான வழக்கை சுமந்திருக்கிறேன். இந்த வரலாற்றை மீட்பதற்காக தேசத்துரோக வழக்கை சுமந்து நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளிலே ஏறி இறங்கி இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தின் ஊடாக தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு உலக பெருமையை தேடி தந்தவன் செந்தில் மல்லர். அதனால முழுக்க முழுக்க இந்த கருத்து மெய்மை என்பதால் இன்றைக்கு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் தேவ ஆசீர்வாதம் சொல்ற போது இவர் பெருமைக்காக சொல்லுகிறாரோ என்று கருதினார்கள். அதை போல ஐயா குருசாமி சித்தர் சொல்ற போது இது பெருமைக்காக சொல்கிறார்கள் என்று கருதினார்கள். இதே ஆய்வை பேராசிரியர் ஐயா சிவசுப்பிரமணியன், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அவன் சிவசுப்பிரமணியன் ஐயா அவர்கள், அவர் வந்து முழுக்க முழுக்க அந்த இடதுசாரி பொது உடைமை கட்சிக்கு வந்து வகுப்படுத்த ஒரு அரசியல் ஆசான். ஐயாவிடம் இந்த கருத்து சொல்லப்பட்ட போது கூட அவர் வந்து அவரை நானும் சந்திக்கிறேன், என்னுடைய நூலை கொடுத்து சந்திச்சதுக்கு அப்புறம் சொல்றாரு, இதை தேவ ஆசீர்வாதமும் குருசாமி சித்தரும் சொல்ற போது கூட இது ஏற்கும்படியாக இல்லை. ஆனால் தம்பி செந்தில் மல்லர் தூசி தட்டி இந்த வரலாற்றை மீட்டெடுத்திருக்கிறார். இதை எந்த சமூகம் வீழ்ந்ததோ அந்த சமூகம்தான் அந்த வரலாற்றை மீட்க முடியும். மற்றவர்களுக்கு இந்த பார்வை வந்து கிடைக்காது, ஆர்வம் இருக்காது, முழுமையாக ஒப்படைத்துக் கொள்ள முடியாது. ஆனால் இந்த பணியை செந்தில் மல்லர் செய்திருக்கிறார். இது உண்மை என்பது இன்றைக்கு வந்து நிலைநாட்டப்பட்டிருக்குங்கிறத பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் சொல்லியிருக்கிறார். நீங்க ஐயாட்டை கேட்டுக்கலாம். உங்களுக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி, திரு ஜான் பாண்டியன் இவங்க ஆதரிக்கிறாங்களா? இன்றைக்கு இந்த கருத்தை தானே எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்க பக்கம் இருக்காங்க? நேற்று அவர்கள் வந்த வழி வேறு, இன்றைக்கு இந்த வழியில தானே வந்திருக்கிறாங்க. உங்க பக்கம் வராங்களான்னு கேட்கிறேன். அப்ப இந்த பக்கம் தானே நினைக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களா? இல்ல, இந்த கருத்துக்கு ஆதரவு தானே. கருத்தை யாரும் எதிர்க்கலையே. இந்த சமூகத்துல இருந்து இந்த கருத்தை யாருமே எதிர்க்கல. உங்களை ஏத்துக்கலையே. யாருங்கய்யா? என்ன ஏற்றுக்கிறது? என்னை சமூகமே ஏத்துக்கிருச்சு. தமிழ் சமூகம் ஏத்துக்கிறது. என்ன எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் ஏத்துக்கிறாரு. உங்களை இந்த அரசியல் தலைவர்கள் ஏத்துக்கலையே. எந்த அரசியல் தலைவர் ஏத்துக்கிறார்? தமிழ் தேசிய அரசியல் களத்தில் நிக்கிறேங்க நானு. தமிழ் தேசிய அரசியலை செய்யக்கூடிய என் அண்ணன் செந்தமிழன் சீமான் ஏத்து நிக்கிறாரு. நீங்க சொல்ற கருத்து டாக்டர் கிருஷ்ணசாமி செப்டம்பர் 11 அண்ணனோடு என்னோட தான் நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் போனோம் இமானுவேல் சேகரனுடைய நினைவிடத்திற்கு. இல்லை, நான் கேட்குறது டாக்டர் கிருஷ்ணசாமி, திரு ஜான் பாண்டியன் எல்லோரும் இந்த சமூகத்தை சேர்ந்தவர். அவங்களே உங்களை அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்களே. இல்லை, அவர்கள் என்ன அங்கீகரிக்கிறது? மக்கள் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. மக்களே அவங்களை அங்கீகரிக்கல. அவங்களுடைய அங்கீகாரமே போயிடுச்சு. நீங்க அரசியல் அதிகாரம் பெறவே. நாங்கள் எங்களுக்கான அரசியல் அதிகாரத்திற்கான காலம் இனிமேல் தான். ரொம்ப நேரம் ஆகும். இல்ல, 26 நீங்க பார்க்கலாம். நீங்க இதே மாதிரி சொல்லிட்டு வரீங்க பல காலம். அப்படி இல்லை, எங்களுக்கான காலம் இப்பதான் கணிஞ்சிருக்குது. தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களிடையே டாக்டர் கிருஷ்ணசாமிக்கோ இல்ல ஜான் பாண்டியனுக்கு இருக்கின்ற அளவுக்கு செல்வாக்கு நீங்க இந்த அளவுக்கு ஆய்வுகளை செய்த பிறகு உங்களுக்கு இல்லையே. ஐயா, அவங்க வந்த காலம் என்பது, அந்த களம் என்பது அது வந்து சாதிய போர்கள், கலவர காலம் வந்த காலங்களில் வந்து தலைமை நிறுவியவர்கள். நான் அறிவுத்தளத்தை உருவாக்கி நீண்ட நெடிய காலமாக ஆய்வு என்கிற ஆய்வு பணியை மேற்கொண்டு இன்றைக்கு வந்து தேவேந்திர குல வேளாளர்களை உலகமே பேசுகிற நிலைக்கு நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். இந்த சமூகத்தினுடைய பண்பாடுகளையும் வரலாறுகளையும் இன்றைக்கு உலகம் வந்து ஏற்கிற நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அறிவுத்தளத்தில் அளப்பரிய பணியை செஞ்சிருக்கிறேன். என்ன அரசியல் லாபம் இல்லை?
அரசியல் லாபம்ங்கிறது என் சமூகம் மீட்சி பெறணும், அதோடு என் தமிழ் சமூகம் மீட்சி பெறணும். இது மட்டும்தான் எங்களுடைய லாபம். திரு சீமானோட பயணப்படுறீங்க. ஆமா, அவர் அரசியல் அதிகாரம் பெற்றால் உங்களுக்கு பங்கு கிடைக்கும். அதுவே ரொம்ப டைம் ஆகும் போல. அதிகாரத்தை பகிர்வதற்கு தான் எங்களுடைய இலக்கு. பாண்டியர்கள் சொல்வதே மீண்டும் இந்த மண்ணில் பாண்டியர் ஆட்சியை ஏற்படுத்தணுங்கிறத இலக்கு. இன்றைய ஜனநாயக கட்டமைப்பிற்குள் நாங்கள் வாக்கு அரசியலுக்குள் நின்று இந்த அரசியலை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருப்பதால் நாங்கள் அதை நோக்கி சமூகத்தை அரசியல்படுத்தி பண்படுத்தி தமிழ் தேசிய அரசியல் கட்டமைப்பிற்குள் நிலைநிறுத்தி எங்களுக்கான அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கான வேலை திட்டம் தான். என்ன அர்த்தம் இருக்கு? மறுபடியும் பாண்டியர் ஆட்சி, மறுபடியும் காமராஜ் ஆட்சி, மறுபடியும் எம்ஜிஆர் ஆட்சி, மறுபடியும் ஜெயலலிதா ஆட்சி அப்படி சொல்ற மாதிரி மறுபடியும் பாண்டியர் ஆட்சி? இல்லை, ஜெயலலிதா ஆட்சி அதெல்லாம் சொல்றோம். கருணாநிதி ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி எல்லாம் அது தமிழர் அல்லாதவர்கள் பேசுகிற பயிற்சி. நாங்கள் சொல்வது பாண்டியர் ஆட்சி, நாங்கள் சொல்வது அறம் சார்ந்த எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் கண்ட ஆட்சி. இல்லை, நீங்க தமிழகத்தில் உங்க எதிர் சொல்ல போனா தேவேந்திர குல வேளாளர் ஆட்சி அல்லது மல்லர் ஆட்சி, பல்லர் ஆட்சி அப்படியா? தமிழர் ஆட்சி. அந்த தமிழர்கள் மல்லர்களாகவும் இருக்கலாம், அவர்கள் இன்ன பிற தமிழர்களாகவும் இருக்கலாம். ஆனா நீங்க சொல்றது பாண்டியர் ஆட்சிங்கிறது இல்ல, ஒன்றே ஒன்று நாங்கள் உணர்த்த விரும்புகிறோம். ஐந்திணை கோட்பாடு தான் தமிழர் வரலாறு. தமிழர் வரலாற்றுக்குள் அந்த ஐந்திணைக்குள் தான் நம்முடைய தமிழருடைய வேர்களும் விழுதுகளும் பின்னி பிணைந்து கிடக்கிறது. நாம் எல்லோருமே குறவர்களாக இருந்தோம், பின்பு இடையர்களாகணும், அடுத்து மல்லர்களானோம், அடுத்து பரதவர்களானோம், மருத நிலத்தில் 14 தொழில் மக்களாக, கொல்லராக, பாணராக, கிணைப்பறையராக, 14 தொழில் மக்களாக வந்தோம். அதிலிருந்து தான் பல்வேறு குடிகள் இங்கே கிளச்சிருக்குது. இந்த வரலாற்று பேருண்மையை உணர்ந்து கொள்ளணும். ஐந்திணை கோட்பாட்டில் அந்த 5 திணைக்குள் வாழக்கூடியவர்கள் அனைவரும் அண்ணன் தம்பிகள். இந்த அனைவருக்கும் ஒரே ஒரு தாய், அவள் பெயர் தமிழ்தாய். சரி, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிப்பாக திரு செந்தில் மல்லர் மிக்க நன்றி. நன்றிங்க, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.